ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று சைத்திர சுக்ல ஏகாதசி, காமதா ஏகாதசின்னு அழைக்கப்படுது. தர்மராஜா யுதிஷ்டர் கிருஷ்ண பரமாத்மாட்ட, ஹே வாசுதேவா நமஸ்காரம், எனக்கு இந்த சைத்திர சுக்லபக்ஷ ஏகாதசி மகிமையை சொல்லி அருளணும்னு சொல்றார். அதற்கு கிருஷ்ண பகவான் சொல்றார், ஹே யுதிஷ்டரா, முன்னாடி ஒரு சமயம் இதே போல ஒரு கேள்வியை ராஜா திலீபன் கேட்டு அதற்கு அவருடைய குரு வசிஷ்டர் என்ன சொன்னாரோ அதை உனக்கு சொல்றேன் கேளு. மகரிஷி வசிஷ்டர் ராஜா திலீபனுக்கு சொல்றார், இந்த சைத்திர சுக்லபக்ஷ ஏகாதசி காமதா ஏகாதசின் பேரு. இது ஒருவரது மனோ விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி தரக்கூடியது. பாவம் என்னும் விறகுக்கு நெருப்பாக உள்ளது. இது உலர்ந்த விறகானது எப்படி ஒரு அக்னியோட தொடர்பு இருந்தா எரிஞ்சு சாம்பலாகுமோ, அதுபோல இந்த காமதா ஏகாதசி விரதத்தோட புண்ணிய பலனுடைய பிரபாவமானது சகல பாவங்களையும் அழிக்கிறது. இது இழந்ததையெல்லாம் திரும்ப தரவல்லது, புத்திர பிராப்தியை தரவல்லது, மோட்சத்தை அளிக்கக்கூடியது. இந்த தினத்தில் ஸ்ரீமன் நாராயணனை ஆராதிக்க வேண்டும். இந்த ஏகாதசியில விரதம் இருந்து மகாவிஷ்ணு வழிபடுபவர்கள் தனது எப்பேற்பட்ட கர்ம வினையின் காரணமா இழிநிலை பிறவி எடுத்திருந்தாலும் அதிலிருந்து விடுதலை பெறுவார்கள், இறுதியில் ஸ்வர்கலோக பிராப்தி பெறுவார்கள் அப்படின்னு சொல்றார். இதற்குள்ள கதையை பார்க்கலாம். நாகலோகத்துல புண்டரீகன் ஒரு நாகம். எவ்வளவோ வித நாகராஜாக்கள்ல இதுவும் ஒன்று. இந்த நாகராஜா பாதாள லோகத்துல வசின்னு வந்தார். அவருக்கு பலர் பணிவிடைகள்லாம் செய்யறா. அந்த நகரம் முழுவதும் கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், அப்சரஸ்கள், தேவ கன்னிகைகளை வசிச்சுட்டு இருந்தா. அதுல ஒரு அப்சரஸ் பேர் லலிதான்னு பேரு. அவளுடைய பத்தியை போன்றவன் இந்த ஒரு கந்தர்வன். அவனுடைய பேரு லலிதன். பெயர் பொருத்தம் லலிதன் லலிதா ரெண்டு பேரும் மிக அழகாக திறமை உள்ளவர்களாக இருந்தா. ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் ஒருத்தர் பிரியாம ரொம்ப அன்போட ஆசையோட இருந்து வந்தனர். இப்படி இருக்க ஒரு தடவை நாகராஜாவன புண்டரீகனோட சபையில பலவிதமான கானங்கள் பாட, வாத்தியங்கள் முழங்கறதுக்கு ஒரு இசை நிகழ்ச்சி ஏற்பாடானது. அதை ராஜாவும் ரசிச்சு கேட்டு இருந்தார். அப்போ இந்த லலித கந்தர்வன் பாட ஆரம்பித்தான். அவன் தன்னுடைய மனசுல லலிதாவையே நினைச்சு பாடினதுனால பலவிதமான வார்த்தை பிழைகள், ஸ்வரம் மாறுறது, நாக்கு வார்த்தைகளை ஸ்பஷ்டமா உச்சாரணம் பண்ணல, வார்த்தைகள்லாம் குழறது அவளையே நினைச்சிருந்ததுனால இதையெல்லாம் பார்த்துட்டு அவன் மனசுல என்ன எண்ணம்ன்றத இந்த கார்கோடகன்ற நாகம் அறிந்து கொண்டது. கார்கோடகஸ்ய நாகஸ்ய தமயந்திய நலஸ்ய ச ரிதுபர்ணஸ்ய ராஜர்ஷேகி கீர்த்தனம் கலி நாசனம். இது நலோபாகியானத்துல முக்கியமான ஸ்லோகம். கார்கோடகன், தமயந்தி, நளன், ரிதுபர்ணன் இவாளை நினைச்சாலே கலிநாசனம் அப்படின்னு சொல்லப்படுது. அவ அவ்வளவு புண்ணியவான்கள். இவர்களை நினைத்தால் பாபங்கள் எல்லாம் போகுமாம், கஷ்டங்களே வராது, சனி பகவானால் துன்பங்கள் வராதுன்னு மகாபெரிவாளும் அடிக்கடி தன்னோட பக்தர்கள்ட்ட இந்த 2 வரி ஸ்லோகத்தை காலம்பர சொல்லும்போ ஆரோக்கியம் சந்தோஷம் பெருகும் அப்படின்னு சொல்லுவா. ராஜாவுக்கு முன்னாடி பாடும்போது சரியாக செய்யணும் இல்லையா? லலித கந்தர்வன் மனசுல வேற எதையோ நினைச்சு பாட்டு சரியா ஒழுங்கா பாடலன்றத கவனித்தார் கார்கோடகன். இவனோட பாட்டுல பிழை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புண்டரீக ராஜாட்ட போய் சொல்லியாச்சு. அதை கண்டு கோபம் கொண்டார் புண்டரீகன். இது சுவாமி துரோகம், அபச்சாரம், உன்னுடைய வேலையை செய்யும் போது இது மாதிரி கவனம் சிதறலாமான்னு சொல்லி அவனுக்கு சாபம் கொடுத்துடுறார். அதானும் மனிதர்கள் எல்லாம் கொன்று சாப்பிடும் ராட்சசனாக மாறும்படி அவனுக்கு சாபம் கொடுத்தார். அப்படி பாடிண்டே இருந்தவன் அடுத்த நிமிஷத்துல பிரம்மாண்டமா ஒரு கோரமான விகாரமான ராட்சசனா உருவம் எடுத்தான். அவனுடைய முகம் பார்ப்பவர்களுக்கெல்லாம் அச்சத்தை, பயத்தை தரக்கூடியதாக பயங்கரமான ரூபத்தை பெற்று அவன் பூலோகத்துக்கு வந்துடுறான். அவன் மனைவி லலிதா அவனை விட்டு பிரிய மனதில்லை. அவளும் அவனோடைய சேர்ந்து பூலோகத்துக்கு வரா. பார்த்தவர்களை எல்லாம் கொன்று தின்கிறது இந்த ராட்சசன். அதை பார்த்து அவ வேதனைப்படுறா. பல நாட்கள் பல இடங்கள்ல சுற்றி திரிந்தனர். இருவரும் தன்னுடைய கணவனுடைய இந்த நிலை மாறணும்னு அவ வேண்டின்னு இருக்கிற போது அவளுடைய பூர்வ புண்ணியம் காரணமாக அந்த விந்தியாச்சல மலையில பக்கத்துல ஒரு ஆசிரமம் இருக்கு. அங்க ஸ்ருங்க முனிவரை சந்திக்கக்கூடிய பாக்கியம் அவளுக்கு கிடைக்கிறது. இந்த லலிதாவும் அந்த முனிவரை போய் பார்த்து அவற்றை கால்ல விழுந்து நமஸ்கரித்து தன்னுடைய நிலை எடுத்து சொல்றா. இதுக்கு நீங்க தான் ஒரு பிராயச்சித்தம் சொல்லணும், எப்படியானும் இதுல இருந்து மீண்டு வரணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறா. ஸ்ருங்க முனிவரும் அவளுடைய நிலையை பார்த்து மனம் வருந்தி அவனுடைய தவறான சிந்தனையினால, அபச்சாரத்தினால அவனுக்கு இந்த சாபம் ஏற்பட்டிருக்கு, அதுல இருந்து மீளறதுக்கு ஒரு உபாயம் சொல்றேன் கேளு. இந்த சைத்திர சுக்லபக்ஷ ஏகாதசி விரதம் இருந்து அன்று பகவான் நாமாவை துதித்து மறுநாள் துவாதசி அன்று உன்னுடைய புண்ணிய பலனை உனது கணவனுக்கு தானம் செய்தால் அவன் அந்த சாபத்திலிருந்து மீண்டு விடுவான் அப்படின்னு அந்த முனிவர் சொல்ற. அதை கேட்டோடனே அவளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அடுத்து வரக்கூடியது அந்த சைத்திர சுக்ல ஏகாதசி தான். இன்றைய அந்த காமதா ஏகாதசி. முனிவருக்கு நமஸ்கரித்து உடன் அந்த சைத்திர சுக்ல ஏகாதசி, காமதா ஏகாதசி வந்த உடனே தன் கணவரின் நலம் வேண்டி, தன் கணவரின் அந்த ராட்சச உருவம் நீங்க வேண்டி இந்த சைத்திர சுக்ல ஏகாதசி விரதம் இருந்து பகவான் நாமாவை ஜபித்து இரவு முழுவதும் உறங்காமல்
குளிக்காமல் இருந்தாள். மறுநாள் துவாதசி என்று காலை குளித்து கணவரின் நலனுக்காக தான் இருந்த ஏகாதசி விரத பலனை தனது கணவனுக்கு தானமாக கொடுப்பதாக பகவானை மனதார வேண்டினாள். என்ன ஒரு அதிசயம்! அவ கண் திறந்து பார்க்கிற போது அவளுடைய கணவன் லலிதன் மீண்டும் பழைய அழகான இருந்தான். அவன் அழகா ஆடை அணிகள்ல அழிஞ்சிட்டு அற்புதமா நிற்கிறத பார்த்தோன்னே அவளுக்கு பரம ஆனந்தம். பகவானுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லிட்டு அவ 2 பேரும் தங்களுடைய ரத்னபுரா நகரத்துக்கு போய் தங்களுடைய வாழ்வை ஆனந்தமா வாழறா. மேலும் தங்களுடைய இக வாழ்வில் எல்லா செல்வங்களையும் பெற்று பின் மோட்சத்தையும் அடைந்தனர் அப்படின்றது இந்த விரத மகாத்மியம். இவ்வாறு ராட்சச தோஷம் நீக்க பெறும் ஏகாதசி காமதா ஏகாதசின்னு அழைக்கப்படுதுன்னு வராக புராணம் சொல்றது. இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதால் ஒருவரது மனோ விருப்பங்கள் பூர்த்தியாகிறது, வேண்டுதல்கள் நிறைவேறுகிறது. இந்த விரத மகிமையை படிப்பவர்கள் கேட்பவர்கள் கோதானம் செய்த பலன் வாஜ்பேயம் செய்த பலனை பெறுவார்கள். ஆக நாம் இப்பிறவி எப்படி இருப்பினும் நாம் செய்த பாபங்களை போக்க அடுத்த ஜென்மாவில் நல்ல புண்ணியாத்மாவாக பிறக்க இந்த காமதா ஏகாதசி விரதம் இருக்கலாம். இந்த காமதா ஏகாதசி விரத மகிமையை கேட்கலாம். இந்த தினத்தில் பகவான் நாமாவை ஜபிக்கலாம். இதுவே கோதானம் செய்த புண்ணிய பலனும் வாஜ்பேய பலனை தரவல்லது. இந்த ஏகாதசி வசந்த நவராத்திரி ராமநவமியை ஒட்டி வரதுனால ராம ஏகாதசின்னு அழைக்கப்படுறது. இந்த நன்னாளில் இந்த ராம ஏகாதசியில் ஸ்ரீராமபுரானை மனதில் தியானித்து ஸ்ரீராம சரணம் மம என்ற அஷ்டாட்சர மந்திரம் அடங்கிய மங்களகரமான இந்த ஸ்துதியை சொல்பவர் கேட்பவர் அனைத்து கஷ்டங்கள் விலகி விருப்பங்களும் நிறைவேற பெறுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம ஸ்லோகத்தை பார்க்கலாம். அஷ்டாட்சர ஸ்ரீராம மந்திர ஸ்தோத்திரம். ஸ்ரீராம சரணம் மம லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் சசர்வம் சித்திமாசாத்ய யந்தே ராமபதம் பிரஜேத் சிந்தயே சேதசா நித்யம் ஸ்ரீராம சரணம் மம. விஸ்வஸ்ய சாத்மனோ நித்யம் பாரதந்த்ர்யம் விசிந்த்ய ச சிந்தயே சேதசா நித்யம் ஸ்ரீராம சரணம் மம. அசிந்த்யோபி ஷரீராதேஹே ஸ்வாதந்த்ர்யேனைவ வித்யதே சிந்தயே சேதசா நித்யம் ஸ்ரீராம சரணம் மம. ஆத்மாதாரம் ஸ்வதந்திரஞ்ச சர்வசக்திம் விசிந்த்ய ச சிந்தயே சேதசா நித்யம் ஸ்ரீராம சரணம் மம. நித்யாத்மகுண சம்யுக்தோ நித்யாத்மதனு மண்டிதः நித்யாத்மகேலி நிரதः ஸ்ரீராம சரணம் மம. குணலீலா ஸ்வரூபைश्च மிதிர்யஸ்ய ந வித்யதே அதோ வாங்மனசா வேத்யः ஸ்ரீராம சரணம் மம. கர்த்தா சர்வஸ்ய ஜகதோ பர்த்தா சர்வஸ்ய சர்வகः ஆஹர்த்தா கார்யஜாதஸ்ய ஸ்ரீராம சரணம் மம. வாசுதேவாதிமூர்த்தீனாம் சதுர்ணாம் காரணம் பரம் சதுர்விம்சதிமூர்த்தீனாம் ஸ்ரீராம சரணம் மம. நித்யமுக்தஜனைர்ஜுஷ்டோ நிவிஷ்டः பரமே பதே பதம் பரமபக்தானாம் ஸ்ரீராம சரணம் மம. மகதாதிஸ்வரூபேண சம்ஸ்திதः ப்ராக்ருதே பதே பிரம்மாதிதேவரூபைश्च ஸ்ரீராம சரணம் மம. மன்வாதிநிருபரூபேண ஸ்ருதிமார்க்கம் பிபர்த்தியः யः ப்ராக்ருதஸ்வரூபேண ஸ்ரீராம சரணம் மம. ரிஷிரூபேண யோ தேவோ வன்யவிருத்திமபாலயத் யோந்தராத்மா ச சர்வேஷாம் ஸ்ரீராம சரணம் மம. யோசௌ சர்வதனுः சர்வக சர்வநாமா சனாதனக ஆஸ்திதः சர்வபாவேஷு ஸ்ரீராம சரணம் மம. பகிர்மத்ஸ்யாதிரூபேண சத்தர்மமனுபாலயன் பரிபாதி ஜனாந்தீனான் ஸ்ரீராம சரணம் மம. யச்சாத்மானம் ப்ருதக்ருத்ய பாவேன புருஷோத்தமः ஆர்ச்சாயாமாஸ்திதோ தேவः ஸ்ரீராம சரணம் மம.
अर्चावताररूपेण दर्शनस्पर्शनादिभिः दीनानुद्धरते योऽसौ श्रीरामः शरणं मम। कौशल्याशुक्तिसञ्जातो जानकीकण्ठभूषणः मुक्ताफलसमो योऽसौ श्रीरामः शरणं मम। विश्वामित्रमकत्राता ताडकागदिदायकः अहल्याशापशमनः श्रीरामः शरणं मम। पिनाकभञ्जन श्रीमान् जानकीप्रेमपालकः जामदग्न्यप्रतापघ्नः श्रीरामः शरणं मम। राज्याभिषेकसंहृष्टः कैकेयी वचनात् पुनः पितृदत्तवनक्रीडः श्रीरामः शरणं मम। जटाचीरधरोदन्वी जानकी लक्ष्मणान्वितः चित्रकूटकृतावासः श्रीरामः शरणं मम। महापञ्चवटीलीला सञ्जात परमोत्सवः दण्डकारण्यसञ्चारी श्रीरामः शरणं मम। करदूषणविच्छेदी दुष्टराक्षसभञ्जनः कृतशूर्पणखाशोभः श्रीरामः शरणं मम। मायामृगविभेता च कृतसीतानुतापकृत् जानकी विरहाक्रोशी श्रीरामः शरणं मम। लक्ष्मणानुचरोदन्वी लोकयात्रविडम्बकृत् पम्पातीरकृतान्वेषः श्रीरामः शरणं मम। जटायुगतिदाता च कबन्धगतिदायकः हनुमत्कृतसाहित्य श्रीरामः शरणं मम। सुग्रीवराज्यदश्रीशो बालिनिग्रहकारकः अङ्गदाश्वासनकरः श्रीरामः शरणं मम। सीतान्वेषणनिर्मुक्त हनुमत्प्रमुखव्रजः मुद्रानिवेशितबलः श्रीरामः शरणं मम। खेलोत्तरितपातोदिर्बलनिर्धूतराक्षसः लङ्कादाहकरो धीरः श्रीरामः शरणं मम। रोषसम्बद्धपातोदिर्लङ्काप्रासादरोधकः रावणादिप्रभीता च श्रीरामः शरणं मम। जानकी जीवनत्राता विभीषणसमृद्धिदः पुष्पकारोहणासक्तः श्रीरामः शरणं मम। राज्यसिंहासनारूढः कौशल्यानन्दवर्धनः नामनिर्धूतनिरयः श्रीरामः शरणं मम। यज्ञकर्ता यज्ञभोक्ता यज्ञभर्ता महेश्वरः अयोध्यामुक्तिदशास्ता श्रीरामः शरणं मम। यज्ञकर्ता यज्ञभोक्ता यज्ञभर्ता महेश्वरः अयोध्यामुक्तिदशास्ता श्रीरामः शरणं मम। प्रपठेद्य शुभं स्तोत्रं मुच्येत भवबन्धनात् मन्त्रश्चाष्टाक्षरो देवः श्रीरामः शरणं मम। 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 प्रपन्न सर्वधर्मेभ्यो मामेकं शरणं गतः पठेन्निदं मम स्तोत्रं मुच्यते भवबन्धनात् इति अष्टाक्षर श्रीराममन्त्रस्तोत्रं सम्पूर्णं। श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्।